கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே வேத பாட ஆராய்ச்சிக்கு ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த உன்னதமான பரலோக வாழ்வில் பூமியில் வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நான் திரும்ப திரும்ப வார வாரம் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இந்த நித்திய ஜீவன் என்று வேதத்தில் போடப்பட்டுள்ள பதம் சபையில் பெரும்பாலான மக்கள் விசுவாசிப்பது அது பரலோகத்தில் நாம் வாழப்போகிற வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். அதாவது ஃபியூச்சர், பரலோகம், இங்க மரித்து பரலோகம் சென்ற பின் வாழ்கிற ஜீவனின் வாழ்க்கை என்று அந்த ஒரு தவறான கண்ணோட்டத்தில், தவறான கருத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லும் உண்மை, இந்த உலகத்திலே, இந்த விழுந்து போன உலகத்திலே, இந்த மறுரூபமாக்கப்படாத சரீரத்திலே, மீட்கப்படாத சரீரத்திலே நாம் அந்த ஜீவனில் வாழ்ந்து அந்த ஜீவனை நம் மூலமாக உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். அதாவது தேவனுடைய சாயலை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, குமாரன் வெளிப்படுத்தினார் என்று சொன்னது போல, இன்று குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நம் மூலமாக, அவர் தெரிந்தெடுத்த பாத்திரங்களாகிய, அவர் முன்குறித்த பாத்திரங்களாகிய நம் மூலமாக அந்த மகிமையின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து அல்லாமல் ஒரு திட்டமே இல்லை. நம் வாழ்க்கையிலெல்லாம் ஒரு நோக்கம், திட்டம் இருக்கிறது என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்ட ஒரே காரணத்தினாலே கிறிஸ்துவின் திட்டம், கிறிஸ்துவின் நோக்கம், his plan and purpose and will to be manifested in the world through our body. இந்த உலகத்தில் கிரியை செய்வதற்கு அவருக்கு ஒரு சரீரம். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, நாம் மண்பாண்டம் என்று சொல்லுகிறது. ஆனால் பவுலடிகளார் ரோமர்ல சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? 9:23 கிருபா பாத்திரங்கள் என்று சொல்லுகிறார். என்ன கிருபை பெற்றவர்கள்? தேவனுடைய மகிமையின் சாயலை வெளிப்படுத்த கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். We are the carriers of God's glory. What is glory? தேவனுடைய மகிமை என்ன? manifested presence. தேவனுடைய சாயலை இயற்கை மண்டலத்தில் வெளிப்படுத்துவதை தான் அந்த மகிமை என்று சொல்லுகிறோம். எல்லா மகிமையும் அவருக்கு உண்டாவதாக என்று நாம் சொல்லும் பொழுது அந்த மகிமையின் சாயல் வெளிப்படுகிறபடினால் அவ்வாறு சொல்லுகிறோம். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கடைசியில் என்னதான் மகிமை வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். அந்த மகிமை வெளிப்படுவதை தான் குமாரனுடைய சாயல் வெளிப்படுகிறது, அல்லது தேவனுடைய ஜீவன் நம் மூலமாக வெளிப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு தனி நோக்கமோ திட்டமோ சித்தமோ இல்லை. எல்லாமே பிதாவாகிய தேவன் குமாரனுக்குள் வைத்தபடியால் குமாரன் மகிமைப்படும்படி, குமாரன் தன்னை வெளிப்படுத்தும்படி நம்மை அவருடைய திட்டத்திலே இணைத்து உள்ளார். அதனாலதான் சொல்றேன், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு சத்தியம் மகா பெரிய சத்தியம் வேதத்திலேயே. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் இந்த தேவனுடைய திட்டத்திலே, தேவனுடைய தீர்மானத்திலே வாழ்வது மிகவும் எளிதாக இருக்கும். வேதவசனம் சொல்லுகிறது, நான் ஏற்கனவே உங்களுக்கு படித்த வசனங்கள் தான். யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3:16 சொன்ன, இப்ப 5:24 அவர் என்ன சொல்றார் பாருங்க. தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று
2 தடவை சொல்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது உலக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிதானே? ஏன் சபையிலே இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எளிது ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல். ஏன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் அங்க சொல்றாரு? அடுத்ததுல சொல்லிடுறாருல்ல, அவன் ஏற்கனவே மரணத்தை விட்டு ஜீவனுக்கு வந்து விட்டான். ஆகவே மரணம் என்ற நியாய தீர்ப்பு அவனுக்கு இல்ல. அவன் the day he believed Jesus, the day he received the life of God, அந்த நாளிலே அவன் மரணத்தை விட்டு நீங்கி விட்டான். கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்ட ஒரே காரணத்தினால் அவன் மரணத்தின் எல்லையில் இல்லை. எனவே அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஆக்கினை என்னங்க? தண்டனை. தண்டனை எதுங்க? மரணம். மரணம் என்றால் நான் சரீர மரணத்தை சொல்லவில்லை. இன்னைக்கு அநேகர் அதனாலதான் குழம்பி போயிருக்காங்க. சரீர மரணம் வேறே, ஆவி மரணம் வேறே. இந்த நித்திய ஜீவனை குறித்து அநேகர் என்ன நினைக்கிறாங்க? ஓஹோ, ஒரு நித்தியமான வாழ்க்கை இங்கேயும் அங்கேயும் நம்ம வாழ போகிறோம், நமக்கு கொடுக்கப்பட்டது அவ்வளவுதானே? இல்ல ஐயா, மறுபடியும் பிறவாதவனும் நித்தியமாக தான் வாழ போகிறான். ஆனா அவன் வாழ்கிற இடம் வேறு, நீங்கள் வாழ்கிற நான் வாழ்கிற இடம் வேறு. அவன் நித்தியமாக நரக ஆக்கினையில் இருக்க போகிறான். அதுதான் மரண ஆக்கினை என்று சொல்லுகிறார். நரக ஆக்கினை, மரண ஆக்கினை. ஆனால் நமக்கு இந்த தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள் நித்தியமாக ஜீவனில் வாழப் போகிறோம். அவர்கள் நித்தியமாக மரணத்தில் வாழப் போகிறார்கள். ஆகவேதான் என்ன சொல்றாரு? நாம் ஏற்கனவே இந்த ஸ்தானத்திற்கு, இந்த பாக்கியத்திற்கு, இந்த உன்னத தேவன் ஆயத்தம் பண்ணின heaven is a glorious place, அப்படிதானே? மகிமையான இடம். ஒருவர் பரலோகத்திற்குள்ள அப்படி காலை வச்சுட்டான்னு வச்சீங்களேன், அவங்களை என்னதான் நீங்க பண்ணாலும் திரும்ப இங்க வர இஷ்டப்பட மாட்டீங்க. எவ்வளவு ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டம். ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்றாரு. அவருடைய ஒய்ஃபை உயிரோட எழுப்பும் பொழுது அவங்க மனைவி சொன்னது அதுதான். அவ்வளவு காலம் அவரோடு அவ்வளவு அட்டாச்சா இருந்தவங்க இப்போ அவர் அந்த அம்மா மரித்த பிறகு, மரிக்கும் போது அவர் வீட்டுல இல்ல. அவர் வந்ததும் முதல் வேலை செஞ்சதும் வீட்டுக்குள்ள வந்தது நியூஸ் கேட்டு அப்படி தூக்கி சேத்து மேல நிக்க வச்சுட்டு தன் மனைவியின் பெயரை சொல்லி வாக் வாக், நட நட என்று சொல்லுகிறார். அவருடைய கமாண்டுக்கு அது நடக்க, அவருடைய விசுவாசம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் வாஸ் ஆபரேட்டிங் இன் ஹிம். நடக்க ஆரம்பித்தாங்க. ஆனா அவங்க உடனே சொன்னது என்ன? என்னை ஏன் தொந்தரவு பண்றீங்க? ஐ வாஸ் என்ஜாயிங் ஹெவன். உடனே விகில்ஸ் என்ன சொன்னாரு? சரிமா, உன்னுடைய விருப்பத்தின் படி ஆக. அவருக்கு தன் மனைவி தன்னோடு இருப்பது ஆசைதான். ஆனா மனைவிக்கு இப்பொழுது ஒரு மேலான இடத்தை பார்த்து விட்ட பிறகு இந்த இடத்தில் வாழ இஷ்டம் இல்லை. என்னை விட்டுடுங்க, நான் போறேன்றாங்க. அப்ப அவர் அலோவ் பண்ணுகிறாரு. அந்த அம்மா திரும்பவும் மறிக்கிறாங்க. ஏன் இதை சொல்ல வர? சாதாரணமா மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப நாம் முயற்சிக்கும் பொழுது கூட அவங்க அங்க ருசிய, the very minute they are in heaven, நம்முடைய ஆவி இங்க பிரிஞ்சிச்சுன்னா அடுத்தது அங்கதான் இருக்கு அவரோட. அப்படித்தானே பவுலடிகளார் சொல்லுகிறார் யோவான்ல. யோவான் என்ன, கொரிந்தியர்ல. பவுலடிகளார் கொரிந்தியர், யோவான் அப்போஸ்தலர் கொரிந்தியர்ல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இங்க ஆப்சென்ட், அங்க பிரசன்ட். ஒரு செகண்ட் தான். அங்க போய் அந்த மகிமை, நம்ம நித்தியமாக வாழ போகிறோமே, அததான் நான் சொல்ல வருகிறேன். அந்த ஜீவன், அந்த ஜீவன், இட் இஸ் நாட் ஃபார் த ஃபியூச்சர். மரணத்துக்கு அப்பாற்பட்ட, மரணத்துக்கு பின்பாக நாம் வாழ போகிறோமே, அந்த உன்னத பரலோக வாழ்க்கை, அது உன்னதமான பரலோக வாழ்க்கை. எல்லா மறுபடியும் பிறந்தவர்களுக்கு வாஞ்சை எல்லாம், ஏக்கம் எல்லாம் அதுதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருக்கு ஒரு திட்டம் இந்த பூமியில் இருக்கிறது.
அவருக்கு ஒரு சித்தம் இந்த பூமியில் இருக்கிறது. அவருக்கு ஒரு நோக்கம் இந்த பூமியில் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தான் மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரையும் அவர் தங்கும் வாசஸ்தலமாக, அதுதான் ஜோயே, ஜீவன் நமக்குள் வந்த பிறகு அந்த ஜீவன் நம் மூலமாக வெளிப்படும்படியாக அவரே நம்மில் வந்து வாசம் பண்ணுகிறார். நான் வேறு விதத்தில் சொல்ல போனால், அவர் நமக்குள் வரும் பொழுது சகல பரிபூரணத்தோடு வருகிறார். அது என்ன பரிபூரணங்க? தேவனை தேவனாக்குகிற பரிபூரணம். இதை நாம் வெளிப்பாடாக அறிந்து கொண்டோமானால் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். தேவனை தேவனாக்குகிற பரிபூரணத்தோடு அவர் நமக்குள் வருகிறார். அததான் ஜீவன் என்று சொல்லுகிறோம். ஜோயே, நித்திய ஜீவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து இருக்கிறார். திரும்ப வாங்க 1 யோவானுக்கு. அது முக்கியமான சத்தியம். தினம் 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 நம் வாயிலே சொல்ல வேண்டிய கருத்தா இருக்கிறது. அங்க என்ன சொல்றார் பாருங்க. தேவனுடைய 10ஆம் வசனம், விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த தேவன் கொடுத்த சாட்சி என்ன? ஜீவனை உடையவன் என்று தேவன் நம்மை கொடுத்து சாட்சிய அடுத்ததுல சொல்ல போறாரு. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இது தேவன் கொடுத்த சாட்சி. தேவ குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள் கொண்டிருக்கிறான். விசுவாசியாதவனோ தேவன் குமாரனை கொடுத்த சாட்சியை விசுவாசியாத ஒரே காரணத்தினால் தேவனையே அவன் பொய்யராக்குகிறான். அதனால அவன் தான் ஏமாந்து போறான். இங்க என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார். இது யாருடைய கருத்துங்க? நான் போன வாரம் கூட உங்களுக்கு சொன்னேன். யாருடைய கருத்து? யோவானுடைய கருத்தா? இல்ல. பரிசுத்த மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய கருத்து அல்லது தேவன் எவ்வாறு நம்மை பார்க்கிறார் என்பதை எழுதி வைத்தது. அப்போ தேவன், ஆவியாகிய தேவன் நம்மை பார்ப்பது எப்படி பார்க்கிறாரா? நித்திய ஜீவன், தேவனுடைய ஜீவனை நமக்கு தந்திருப்பதை அவர் பார்க்கிறார். அந்த ஜீவன் பிதாவில் இருந்த ஜீவன், அது குமாரனுக்குள் இருந்த ஜீவன் இப்பொழுது நமக்குள் இருக்கிறது. அதைதான் சொல்றார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது மெய்யே, அது சாட்சியாக அவர் சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றாரு? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஆவியானவரை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் ஜீவனை உடையவன். அதை தான் இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. அந்த மற்றவங்க விசுவாசியாதவர்களுக்கு ஜீவன் இல்ல, அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது, தண்டனை தீர்ப்பு இருக்கிறது. நமக்கு நித்தியமாக இந்த ஜீவனுக்கு நாம் மாற்றப்பட்டு விட்டோம். அதை சொல்லிவிட்டு தான் இங்க என்ன சொல்றார் பாருங்க. நித்திய ஜீவனை உடையவன், நித்திய ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு என்று நீங்கள் வெளிப்பாடாக அறிய வேண்டும். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆகவேதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா பாருங்க, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாபெரும் பாக்கியம். ஆனா இந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை. ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். தேவனை தேவனாக்குகிற ஜீவன் என்று நீங்க பார்க்கணும்னா சுவிசேஷத்துல போய் பாருங்க. தேவ குமாரனில் வெளிப்பட்ட ஜீவனை முழுவதுமாக பார்க்கலாம். நான் போன வாரம் வெளிச்சத்தை குறித்து சொன்னல. அங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பாருங்க. செபுலோன் நப்தலி நாட்கள் நடந்த மக்கள் பெரிய வெளிச்சம். அப்ப என்ன? இந்த ஜீவனின் வெளிச்சத்தை கண்டார்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் ஒளியா இருந்தது. அந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இருளானது அதை மேற்கொள்ள.
அதைதான் நம்ம அங்க பார்க்கிறோம். எப்படி அந்த ஜீவன் அவருடைய கிரியை மூலமாக தேவனை உலக மக்கள் காணத்தக்கதாக அந்த மகிமை வெளிப்பட்டது. அவர்கள் அத்தனை பேரிலும் அந்த மகிமையை கண்டார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் உங்களையும் என்னையும் குறித்த நோக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்மால் அது முடியல? நம்முடைய ஜீவனின் சாயலை நாம் இன்னும் பார்க்கவில்லை. ஆவி மனிதன் உள்ளான சாயலை ஐம்புலன் அறிவினால் அறியவே முடியாது. வெளி மனிதனை தான் ஐம்புலன் அறிவினால் அடைய முடியும். இயற்கை காரியங்களை அறியதான் ஐம்புலன் அறிவு உதவும். இயற்கை அப்பாற்பட்ட ஆவி மண்டலத்தில் உள்ள தேவர் ராஜ்யத்தின் காரியங்களை அறிந்து கொள்வதற்குத்தான் விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் வேதம் என்ன சொல்லுகிறது? இட்ஸ் a substance. அதை முதல்ல நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் அங்க அப்படித்தானே சொல்றாரு. எபிரேயர் 11:1 சொல்லும்போது ஆங்கிலத்துல சப்ஸ்டன்ஸ் தான். Now faith is a substance of things we hope for. அப்படின்னு என்னங்க? அது ஒரு மெய்யான பொருள். நான் கூட சொன்னேன்ல, எனக்கு பைல்ஸ் ஹீல் ஆனதும் என் சாட்சி அநேக தடவை சொல்லியிருக்கேன். அங்க தூத்துக்குடியில இருக்கும் பொழுது அந்த சர்ஜன் இஸ் a கிறிஸ்டியன், நேம்ஸே கிறிஸ்டியன். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்ததை சொல்லி நான் சுகமாயிட்டேன்றேன். அவர் இந்த வார்த்தை தான் சொன்னார், விசுவாசத்துல சுகமாயிட்டேன்னதான். தம்பி அது இல்யூஷன் தம்பின்னாரு. என்ன? உன் இமேஜினேஷன்ன்றாரு. உன் இமேஜினேஷன் ஒரு இல்யூஷன். அது 2 நாள் 3 நாள் இருக்கும். இந்த பாஸ்டர் மாருங்க உன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படிதான் சொன்னாரு அந்த வார்த்தைய. அது 2-3 நாள் இருக்கும். ஆனா அந்த வியாதியை நான் எக்ஸாமின் பண்ண உங்க மேல, அதுக்கு கட்டாயமா சர்ஜரி பண்ணியே ஆகணும். நீங்க நடக்கிற மாதிரிலாம் காரியம் நடக்காது அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார்? விசுவாசத்தை யுவர் இமேஜினேஷன் யுவர் இல்யூஷன். அப்படிதானே? அப்படின்னு என்ன? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க. நம்ம கற்பனை பண்றோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம கற்பனத்துக்கு ஆதாரமே தேவ வார்த்தை. தேவனையும் தேவ வார்த்தை அப்படின்னு தேவன் தான் நம்முடைய கற்பனைக்கே ஆதாரம். அவர் சொல்றது இன்னவே இட்ஸ் கற்பனை தான். ஆனா அவர் நினைக்கிற மாதிரி நானா சுகமான அப்படின்னு ஒரு விஷுவல் திங்கிங், அப்படிதானே? ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல நினைவு எண்ணம், அந்த காரியம் அல்ல. இதற்கு ஒரு ஆதாரம், ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது. அதை தான் நாம் விசுவாசம் இந்த அடித்தளத்திலே நான் சுகமானேன் என்று சொல்வதற்கு காரணம் ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள் என் ஆவியிலே. இது மூளையில இருக்குது. ஏன் அவர் மூளை அறிவுல சொல்றாரு. ஆனா எனக்கு என் ஆவியில இருந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்தபடினால அந்த உறுதி, அந்த நிச்சயம், அந்த வெளிப்பாட்டு அறிவு. ஐ நோ ஐம்புலன் அறிவு சொல்லுறதெல்லாம் இன்னும் சிம்டம் இருக்குப்பா, என்னப்பா நீ இன்னும் இப்படி சொல்லிட்ட அப்படின்னு தான் ஏன் ஐம்புலன் என் சரீரம் சொல்லுது. ஆனா இந்த சப்ஸ்டன்ஸ் இருதயத்துல வந்துச்சு பாருங்க. என்ன சப்ஸ்டன்ஸ்? ஃபெய்த் சப்ஸ்டன்ஸ். இந்த ஃபெய்த் சப்ஸ்டன்ஸ் எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில இருக்கு. அன்னைக்கு எனக்கு தேவனுடைய வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் ஏசி இந்த வியாதியை எடுத்துட்டார், உன் பாடியில் இல்லடான்றார். உன் பாவத்தை எடுத்த மாதிரி அதுதான் அன்னைக்கு எனக்கு ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு தான் அந்த சப்ஸ்டன்ஸ் விசுவாசமாக நான் அதுல உறுதியா நிக்க என்ன வைத்தது. There were testing time. ஒரு வாரம் 10 நாள் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இருதயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உறுதி வந்துருச்சு. ஏன்? அந்த உறுதி கொடுத்தது ஒரு பொருள், அதன் பெயர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் கடைசி வரை அதில் நிலைத்திருக்க வைத்தது, என்னுடைய உறுதியில். அப்படிதானே? அந்த நிச்சயத்தில் அந்த உறுதியில் நிற்க வைத்தது. அததான் சொல்ல வர. இந்த அன்னைக்கு
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என் பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்று மத்தேயு 8:17, ஏசாயா 53:4-5 வசனத்தை சார்ந்து அந்த வெளிப்பாடுனாலே எனக்கு உறுதி வந்தது. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்? என்ன வசனம்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யாருங்க சொல்றா? யோவான் சொல்லல. யோவான் சொல்லல. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். நான் போன வாரமே சொன்னேன், சகல விவாதத்துக்கும் இது நடக்குமா நடக்காதா, இது உண்மையா இது பொய்யா, ஏன் ஐம்புலன் அறிவு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேனுது, பகுத்தறிவு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேனுது. இந்த பகுத்தறிவும் ஐம்புலன் அறிவும் இந்த இருதய அறிவுக்கு விரோதமாக போராடுது. அதுதான் விசுவாச போராட்டம், விசுவாச யுத்தம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு, இவை எல்லாவற்றுக்கும் உன் ஐம்புலன் அறிவு ஒத்துக்கல, உன் பகுத்தறிவும் ஒத்துக்கல. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் என்னுடைய வார்த்தையே கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல் தவறாதவர், அப்படிதானே? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தை தான் என்னுடைய பிரஸ்டீஜ், மகிமை, அப்படிதானே? அப்படின்னு வார்த்தையை அவர் அவ்வளவு உயர்வாக கருதுகிறார். ஏன்? அந்த வார்த்தையில தானங்க உலகத்தையே சிருஷ்டித்தாரு. அந்த வார்த்தையில தானே இன்னைக்கு உலகத்தை தாங்கி கொண்டிருக்காரு. அந்த வார்த்தை தான் எல்லா விவாதத்திற்கும், எல்லா சந்தேகத்திற்கும், எல்லா கவலை பயத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. It puts a full stop. There is no more argument about it. அப்படித்தானே சொல்றாரு எபிரேயர் 6ஆம் அதிகாரம். நான் எடுத்து வாசிக்கல, போன வாரம் வாசித்தேன். சகல விவாதத்திற்கும் முடிவு உண்டாகும்படி தம் ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை காண்பிக்கும்படி ஒரு ஆணையினாலே, அவர் சொன்ன வார்த்தையின் ஆணையினாலே, அவர் ஆணையிட்டால், இன்னைக்கு எல்லா உலக மக்களும் சொல்லுவாங்க, என்னடா ஆண்டவரா ஆணையிட்டா நடக்கிறதுக்கு, ஆனா அந்த ஜீவனையோட நான் ஆணையிட்டா நடக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஆனா எல்லா உலக மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிறது, அவர் ஆணையிட்டால் அது நடக்கும். தேவன் ஆணையிட்டால் அது அப்படியே நடக்கும். அதுதானே சங்கீதக்காரன் சங்கீதம் 33:6-9 சொல்றான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், இந்த வானங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையினால உண்டானதுன்னு சொல்லிட்டு அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அதனாலதான் என்ன சொல்றாரு, அந்த ஆணையினாலே, அவருடைய வார்த்தையினாலே. அப்போ எல்லாம் இப்ப இந்த ஜீவன் எனக்கு இருக்கிறது இல்லப்பா, அது இருந்தா நீ இப்படியா வாழ்வ, உனக்கு ஏன் தோல்வி, உனக்கு ஏன் வியாதி, உனக்கு ஏன் குறைவு, இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஏன் நீ இன்னும் சில காரியங்கள்ல தவற? ஆனா இதெல்லாம் என் ஐம்புலன் அறிவு சொல்லுது, என் பகுத்தறிவும் சொல்லுது. ரட்சிக்கப்படாதவனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையே. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் நான் பார்த்துட்டேனே, அவங்களையும் அப்படி ஒண்ணும் வித்தியாசம் இல்லையே, எல்லாம் அவனுக்கு நடக்கிற மாதிரி தானே இவனு. அதனால என்ன சொல்லிட்டாங்க, எல்லாமே அங்க போன பிறகுதான் இந்த வித்தியாசம். வேதம் அப்படி சொல்லலைங்க. ஏன்? இவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்ல, அந்த உறுதி நிச்சயம் இல்ல, வாழ்க்கையில வெளிப்படல. ஆகவே ஐம்புலன் அறிவும் பகுத்தறிவும் மூளையும் சொல்லுகிறதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே சபையில அப்படியே போதித்துட்டாங்க. இந்த வித்தியாசம் எல்லாம் அங்கதாங்க. அது நித்திய ஜீவன், நம்ம எல்லாம் பரலோகத்துல இருப்போம், அவங்க எல்லாம் நித்திய ஆக்கினையாகிய மரணத்துல இருப்பாங்க, நரகத்துல இருப்பாங்க, அங்கதான்ட்டாங்க. அது இல்ல. அதுக்குதான் நான் சொல்ல வரேன், இத நம்ம விசுவாசிக்காத ஒரே காரணம் தாங்க. அததான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றான், அதை அவர்கள் விசுவாசத்தோடு கேட்காதபடியினாலே அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஜீவன் உண்டு என்பதை எல்லா கிறிஸ்தவர்களும் கேட்டாங்க. மறுபடியும் பிறந்த நாளிலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயே, இதுதானே சொல்றாங்க எவ்ரி காஸ்பல் மீட்டிங். அத்தனை பேர்களும் அப்படிதானே.
நித்திய ஜீவன் உண்டு, தேவனுடைய பிள்ளைகளானார்கள். ஆனா அவங்க கேட்டது பிரயோஜனப்படல. பெரும்பான்மையோருக்கு எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க அததான் சொல்ல வர்றாரு. இஸ்ரவேல் மக்களை வச்சுதான் சொல்றாரு. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, அவங்களுக்கு வாக்கு சொல்லிட்டாரு, கானானை கொடுத்துட்டேன்னு. ஆனா அந்த 2 பேர் தான் உள்ள போறாங்க. மீதி பேரெல்லாம் வனாந்திரத்துல அழிஞ்சிடுறாங்க. 20 வயதுக்கு கீழே இருந்த அவங்க சந்ததி தான் அந்த 2 பேர் கூட்டிட்டு போறத நம்ம அங்க பாக்குறோம். அப்ப காரணம் என்னங்க? அது அவங்களுக்கு பிரயோஜனப்படலைன்றாங்க. எல்லாருக்குமே அந்த ஆணை வந்தது, வாக்கு வந்தது, தேவ வாக்குத்தத்தம் வந்தது. ஆனா விசுவாசத்தோடு கேட்டவர்கள் விசுவாசத்தினாலே அதற்குள் பிரவேசித்தார்கள். இப்ப அதுதான் நமக்கு சொல்லுகிறார். நீங்க நித்திய ஜீவன் உண்டு என்பதை விசுவாசத்தோடு கேட்டீர்களானால் அந்த ஜீவனில் வாழ்க்கிற வாழ்க்கையில் நாம் பிரவேசிப்போம் என்று சொல்லுகிறார். ஜீவன் இருக்கு, ஆனா அதுல வாழல. அததான் இங்க சொல்ல வர்றாரு. நம்ம விசுவாசித்து இந்த ஜீவனை பெற்றோம். திரும்பவும் சொல்லுகிறாரு, விசுவாசத்தினாலதான் அந்த ஜீவனில வாழ முடியும். இது அவருடைய ஜீவன். என்னுடைய ஜீவன் நான் வாழலாம், அவருடைய ஜீவனை நான் வாழ முடியுமா? அவர் தான் வாழ முடியும். அதற்குத்தான் ஆவியான கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். The life of Christ, he alone can live. ஆகவேதான் அவர் நமக்குள்ள என்னை அல்லாமல் உங்களால் முடியாது இந்த வாழ்க்கை வாழ. இந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை. இந்த வாழ்க்கை ஒன்னால வாழ முடியாது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன் ஜீவனில வாழ்றதுக்கும் என் ஜீவனில நான் உன்னில வாழ்றதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு அவர் வேதத்துல சொல்றாரு. அப்ப பாருங்க, அவ்வளவு மேலான ஜீவன் இது. நம்ம மூல அறிவுல நம்ம வேதத்துல படிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியும். such a good news. அவ்வளவு நல்ல சுவிசேஷம் நாம் பெற்றுக்கொண்ட ஜீவன். இந்த ஜீவனை குறித்த வெளிப்பாடு சொன்ன அந்த சுகத்தை குறித்த வெளிப்பாடு அன்னைக்கு வந்தபோது அந்த பைல்சாதி என்னை விட்டு அடியோடு ஓடினது. 92ஆம் வருஷம் அவர் சொல்றாரு என்கிட்ட, அப்படிதானே, இது உங்களை விட்டு போவாது பிரதர்ன்னு. ஏன், நான் அதுக்கு முன்னால 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு தான் கைனால சர்ஜரிக்கு ஒத்துக்கொண்டது. அது வரைக்கும் மருந்து மாத்திரை ஆயின்மெண்ட் எல்லாம் ட்ரை, ஆல் ஃபெயில்டு. அப்புறம் தான் இதுக்கு. ஆனா அந்த நேரத்துல அந்த விசுவாசம் என்ற அந்த பொருள், விசுவாசம் எப்பொழுதுமே எங்க இந்த மூளையில, அதான் ரொம்ப பேர் ஏமாந்துடுறாங்க. மூளையில இருந்து அப்படி அப்படி வர்றது, மைண்ட்ல இருந்து வர்றது என்னங்க? மைண்ட்ல இருந்து வர்றது ஹோப். நான் சுகமாயிடுவேன் பிரதர், நான் சுகமாயிடுவேன், ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது ஹோப். அது காரியத்தினால அது பின்னால தள்ளி போட்டுருது. விசுவாசம் அவர் சொல்றாருல்ல, மார்க் 11:24, நீ ஜெபம் பண்ணும் போதே, அதாவது நீ விசுவாசிக்கும் போதே பெற்றுக்கொண்டேன். நான் வரப்போற நாளைக்கு நாளன்னைக்கு இவருக்கு ஜெபித்தேன், அவர் நல்லாயிடுவாரு. ஜெபிக்கும் போதே இஸ் ஆல்ரெடி அந்த 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 பொருள் தான் விசுவாசம். அந்த உறுதி, அந்த நிச்சயம். அதாவது அந்த விசுவாசம் வரும் பொழுதே அந்த நிச்சயம் வந்துருது. அப்போ அந்த நேரமே நமக்கு அந்த உறுதி நிச்சயம், பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், அது செத்த சரீரமாக இருந்தாலும் அங்க முழு நிச்சயமாய். ஆபிரகாம் அப்படித்தானங்க, அவன் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய சத்தமும் செத்து போச்சு, ஆனா அவன் முழு நிச்சயமாய் அந்த விசுவாசம் உறுதி எப்படி வந்துச்சு? அவன் பேரை மாத்தினாரு, அவன் வாயில பேச ஆரம்பிச்சான், அது இருதயத்துக்குள்ள போனது, அது இருதய விசுவாசமாகி முழு நிச்சயமாய் நம்புகிறான். இப்போ அவன் ஜாதிகளின் தகப்பன் என்பதை எதிர்பார்க்கல. இந்த வயசுல ஒரு குமாரன் பிறப்பான் என்பதை எதிர்பார்க்கல. இட் வாஸ் நாட் இஸ் ஹோப் நவ். நம்புகிறக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
ஏன் இதை சொல்ல வரேன்? இதுதான் நம்முடைய ஜோய ஜீவனை குறித்து நாம் செய்ய வேண்டிய காரியம். நம்புறதுக்கு ஏதுவே இல்லை. நீங்களும் நானும் கிறிஸ்துவா சுவிசேஷத்தில் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வதா? How is it possible? I am so imperfect in so many areas. எங்க பார்க்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். அவர் எதை பார்க்க சொல்றாரு? உனக்குள் கொடுக்கப்பட்ட அவருடைய ஜீவனை பார்க்க சொல்லுகிறார். அதை பார்க்க தவறுகிறபடினால், அதை நாட தவறுகிறபடினால், அதை தேட கவனம் அது மேல செலுத்த தவறுகிறபடினால் இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு. இருதயம் கடினப்பட்டு போறதுன்னு பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி கடினப்படுது? இங்க அப்படித்தான் சொல்றாரு. எபிரேயர் 3:4 அதிகாரத்துல அந்த திரும்ப திரும்ப அதை தான் சொல்றாரு. அவங்க இருதயம் எப்படி கடினப்பட்டது? ஐயா, ஆண்டவர் சொன்ன கொடுத்தேன் என்றத திரும்ப திரும்ப அவங்க வாயில சொல்லி இருதயத்துல படமாக்கல. அது இருதய எண்ணமாகல. இல்ல, இருதயத்துல அது ஒரு விசுவாசமாகல. அந்த சப்ஸ்டன்ஸ் வரல, பொருள் வரல. அப்ப அவங்க கவனம் எல்லாம் மற்ற காரியங்கள் மேலே தானே. 2 பேருடைய கவனம் மாத்திரம் தேவ வார்த்தை மேல பிரதானமா இருந்தது. இப்போ ஜோய ஜீவன் எனக்கு உண்டு என்ற வார்த்தை மேல என் எண்ணம் எல்லாம் பிரதானமா இருக்கணும்னா என்னதான் பண்ணணும்? வாயில தான் பேசணும். அதுதான் மிக்சிங் வித் ஃபெய்த். விசுவாசத்தோடு கலப்பது என்பது வாயில பேசுறது தான். எதை பேசுறது? அந்த விசுவாச சப்ஸ்டன்ஸ் வார்த்தை, எனக்கு ஜீவன் உண்டு. வியாதியா இருக்கும் பொழுது சுகமானேன், அவர் என் வியாதியே. அதே மாதிரி இங்க எனக்கு ஜீவன் உண்டு, எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார். நான் அந்த ஜீவனில் வாழ்வேன். அந்த ஜீவனில் வாழதான் அவர் எனக்குள் வந்திருக்கிறார். அத இருதய விசுவாசமாக வேண்டும், மூளை அறிவாக கூடாது. அல்லது நம்முடைய ஐம்புலன் அறிவு அல்ல. ஏன்? அது ஐம்புலன் அறிவுல பார்க்கவே முடியாது. ஏன்? அது காணப்படாத காரியம். காண்கிற காரியங்களுக்கு தான் ஐம்புலன் அறிவு. காணப்படாத ஆவி மண்டலத்தில் உள்ளதை அறிவதற்குத்தான் 6வது அறிவாக விசுவாசம் என்னும் பொருள் நம் ஆவியிலிருந்து உற்பத்தி ஆகிறது. விசுவாசம் கேட்பதினால் இருதயத்தில் உற்பத்தி ஆகிறது. அப்ப பாருங்க, அப்ப எப்ப கேட்க முடியும்? வாயில சொல்லிக்கிட்டே இருந்தா? அது உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். உன் கண்களை, அப்ப பாருங்க, டோட்டல் போக்கஸ் அது நம்முடைய வாழ்க்கையில டாமினன்ட் ஆயிடுது. ஒரு மனுஷன் எப்படிதான் வாழுவான்? எது அவனுடைய வாழ்க்கையில எந்த எண்ணம் டாமினண்டா மேலோங்கி இருக்கிறதோ அப்படிதான் வாழ்வான். இப்ப நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்த அசோசியேஷனால இப்படிதான். நான் சாதாரண மனிதன் தான். அவரை பாரு, இவரை பாரு, இவரை பாரு, இந்த பெரிய போதகரை பாரு, ஊழியரை பாரு, இதுவரை அப்படியே நம்முடைய எண்ணங்கள்லாம். ஒரு சில வரம் பெற்ற மனிதர்கள் அவ்வாறு வாழ்வார்கள். அப்படின்ற இடத்திற்கு நம்ம போயிட்டோம். ஆனா அந்த எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அததான் அவர் இங்க சொல்ல வருகிறார். இந்த விசுவாசம் நமக்கு இந்த வார்த்தைகளை, நித்திய ஜீவனை குறித்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு படம் வேணும்னா சுவிசேஷத்துல பாருங்க. என்ன இல்ல, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு படம் வேணும்னா சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவர் என்ன சொல்றார் பாருங்க. கொலேசியருக்கு வாங்க. கொலேசியர்ல அவர் சொல்றது ரொம்ப தெளிவா இருக்கும். கொலேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அவர் என்ன சொல்றார் பாருங்க. 15ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். நமக்குள்ள இருக்க ஜீவனுடைய சாயலை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன்? அந்த சாயலை பார்த்து 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 அந்த சாயலாக நாம் மாறுகிறோம். சுயாதீன பிரமாணமாகிய இந்த விடுதலையின் பிரமாணத்தை கேட்டு 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 கேட்டதில் உறுதியாய் நிலைத்திருந்து அந்த சாயலாகவே நாம் மாறுகிறோம். அதுதான் வேதவன் சொல்றது. இதை உற்று நோக்கி பார்த்து அதையே கேட்டு இருளான இந்த இருதயத்திலே ஒரு வெளிச்சம், அது அந்த விசுவாசம் என்ற சப்ஸ்டன்ஸ். அந்த சாயல் தான் நான் இருக்கேன். என் ஐம்பது படம் பைத்தியக்காரான்னு சொல்லும்.
என் பகுத்தறிவு சொல்லு சுத்தம் பைத்தியம், நீ அது மாதிரி இருக்கேன்னு சொல்றிய, உன்னை பார்த்தா தெரியல. ஆனா இருதயத்துல நான் சொன்னல வியாதி நேரத்துல வந்துச்சுன்னு, அந்த உறுதி நிச்சயம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறியாத விதமாக அதுதானே விதைக்கிறோம், அதுதானங்க விதைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? லூக்கா 8:11 தேவனுடைய வார்த்தை அந்த விதை, அந்த விதை தான் தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவ வார்த்தையில என்ன இருக்கு? அந்த விதை என்ன கொண்டு வர போகிறது என்ற முழு பொட்டன்ஷியலும் அதுக்குள்ள இருக்கு. இப்போ ஆண்டவருடைய பரிபூரணமும் அந்த ஜீவனுக்குள்ள இருக்கு. அந்த விதையை நான் விதைச்சேனா அந்த பரிபூரணமும் என் மூலமா வெளியே வரணும். அதுதான் ஆண்டவர் அங்க விதைக்கிற உண்மையில சொல்றாரு. இப்படிதான் தேவராஜ்யம் செயல்படும் என்று சொல்லுகிறார். அது வேற வழி கிடையாது. அதனாலதான் நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்றோம். இங்க என்ன பாருங்க, இந்த நமக்குள் வந்த சாயலை பற்றி அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் பாருங்க, அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். அப்படிதானே? நீங்க சொல்லலாம், இது இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவன் தானங்க எனக்கு வந்திருக்கு. அப்போ எனக்குள்ள இருக்க நான் என்னுடைய சாயல் வெளி சாயலை சொல்லல, உங்களுக்குள்ள இருக்க வெளி சாயலை சொல்லல, உள்ளான செயல் தேவனுடைய அதர் காண முடியாத, இது நீங்க காண முடியாதுதான். உங்க தேவனுடைய தற்ஸ்வரூபம் அப்படிதானே, அந்த சாயலை உங்களால காண முடியாது. ஆனா அது உண்மைய வேதவசனம் சொல்லுது. அந்த ஜீவன் தானே எனக்கு வந்திருக்கு, கிறிஸ்துவின் ஜீவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ அந்த குமாரனின் ஜீவனை பற்றி இங்க என்ன சொல்றாரு? அவர் உலகத்திற்கு தேவனுடைய தற்ஸ்வரூபம் என்பதை வெளிப்படுத்தினார். காற்றை பார்க்க முடியாது, காற்றின் விளைவை பார்க்க முடியும். அதே தாங்க இங்கேயும் சொல்றாரு. இந்த ஜீவனின் சாயலை நீங்களும் நானும் இந்த அறிவுனால, ஐம்புலன் அறிவினால, பகுத்தறிவினால பார்க்க முடியாது. மனதினாலேயோ சரீரத்தினாலேயோ பார்க்க முடியாது. அத ஆவியின் மூலமாக தான் பார்க்க முடியும். ஆவியின் மூலமா பார்க்கிறதுக்கு தான் ஒரு வாகனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அததான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறோம். அதனாலதான் அவர் நாங்க என்ன சொல்றாரு, அதை யோவான் 5:8 சொல்லுகிறார். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், துருவி துருவி பாருங்க. அப்படித்தானே அர்த்தங்க, துருவி துருவி பாருங்க. நான் அதை எங்க கேத்தலிக் பைபிள் படிச்சேன்னு நினைக்கிறேன், அங்க அப்படித்தான் போட்டிருக்கு. துருவி துருவி பாருங்க, அவைகளால் உங்களுக்கு ஜீவன். அப்போ இந்த ஜீவன் அந்த வார்த்தையில இருக்கு. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. என்ன சொல்றது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் அந்த ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அந்த ஜீவனின் சாயல் அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் என்று அவர் அங்கு சொல்றாரு. இந்த ஜீவன் தான் சகலத்தையும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் இந்த ஜீவன். அப்ப அந்த ஜீவனுடைய வல்லமையை பற்றி சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 19ஆம் வசனத்துக்கு வாங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அப்ப இந்த ஜீவன் தேவனை தேவனாக்கிற சகல பரிபூரணத்தோடு இருக்கிறது. அந்த ஜீவன் எனக்குள் இருக்கிறது. தேவனை தேவனாக்கிற சகல பரிபூரணமும் அந்த ஜீவனில் தான் இருக்கு. அந்த ஜீவன் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கு. திரும்ப திரும்ப சொல்லுங்க. அததான் அவர் சொல்றாரு இங்க அந்த 19ஆம் வசனத்துல, சகல பரிபூரணமும் இந்த கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் இருக்கிறது. குமாரனை உடையவன் இந்த சகல பரிபூரணமும் உடையவன். அததான் பார்க்க சொல்றாரு, அததான் பேச சொல்லுகிறாரு. ஏன்? அது விசுவாசமா அந்த பொருள் எனக்கு வரணும். குமாரனில் இருக்கிறவனுக்கு அந்த ஜீவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். என்ன ஜீவன்? சகல பரிபூரணமும் அந்த ஜீவனுக்குள் இருக்கிறது. சகல பரிபூரணமும் எனக்குள் வந்த தேவனுடைய ஜீவனுக்குள் இருக்கிறது. இந்த நித்திய ஜீவன் சாதாரண ஜீவன் அல்ல.
தேவனுடைய அது அடுத்த அதிகாரத்துல ரொம்ப நல்லா சொல்லுவாரு. நீங்க அந்த 9, 10 வசனங்களுக்கு வாங்க. அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பூரணம் எல்லாம், பரிபூரணம் எல்லாம், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறது. அதுதாங்க ஜீவன். அந்த ஜீவனை நாம் பார்க்கிறது ஒரு பரலோகத்திற்கு செல்லும் அனுமதி சீட்டா பார்த்து நம்ம ஏமாந்து போயிட்டோம். அது போதும், அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைங்க. அதுக்கெல்லாம் புல் ஸ்டாப் வைக்கதான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவ வார்த்தை சொல்லுகிறது, சகல பரிபூரணமும், தேவனை தேவனாக்குகிற பரிபூரணம் எல்லாம் இந்த ஜீவனுக்குள், எனக்குள் வந்த மறுபிறப்பில் வந்த இந்த ஜீவனுக்குள், உங்களுக்குள் வந்த மறுபிறப்பில் வந்த ஜீவனுக்குள் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம். இது உண்மை, இது சத்தியம், இது தேவன் சொல்லுவது. இவை எல்லாம் தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு சொன்னது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை பெற்று விசுவாசித்து ஜீவனை பெற்றவர்கள் தேவர்கள் என்று உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அங்க அப்படித்தானே சொல்றாரு. அங்க பெரிய ஆர்கியூமெண்ட், கல்ல எடுத்துட்டானுங்க அடிக்கிறதுக்கு. நான் சொல்றது யோவான் 10, 33, 34, 35 சொல்லிட்டு வரேன். 30 அவர் சொன்னதுமே எடுத்துட்டானுங்க. அப்ப ஆண்டவர் என்னதான் சொல்றாரு? அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டாரு. வாயை மூடிட்டு அவனுங்க எல்லாம் போயிட்டானு. காரணம் என்னங்க? The final authority is the word of God. வேதத்திலிருந்து உன்னை சொல்லிட்டாரு, வாய் திறக்க முடியாது. அதேதான் இன்னைக்கு பிசாசு வரான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேதத்திலிருந்து எழுதப்பட்ட வார்த்தை, வாயை மூடிட்டு போறான். எல்லாம் உதடும் நாவும் வாயும் மூடப்படும்படி எழுதப்பட்ட வார்த்தை இருக்கிறது. இந்த எழுதப்பட்ட வார்த்தைக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லை. நம்முடைய மனநிலை அந்த இடத்துல இருக்கணும். ஆண்டவர் அந்த மனநிலை தான் இருந்தாரு. யூத மத ரபிக்களும் பாருங்க அங்க என்ன பண்றாங்க. ஊன் கல்லை எடுத்துட்டானுங்க அடிக்கிறக்க. வேத வசனத்தை கோட் பண்ணதும் பிசாசு வேத வசனம் போயிடுறான், அந்த இடத்தை காலி பண்ணிட்டு போயிடுறான். அப்போ எல்லாவற்றிற்கும் ஃபைனல் வேர்ட் அது என்ன சொல்றது? தேவத்துவத்தின் பரிபூரணம். இனி இதுல ஆர்கியூமெண்டே இல்லைங்க. சந்தர் சிங் சொல்றது கரெக்டானு. அது சந்தர் சிங் அல்ல, அங்க பவுலடிகளாரும் சொல்லல, யோவான் அப்போஸ்தலனும் சொல்லல, ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட. அப்போ இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. ஆகவேதான் அந்த விசுவாசம் நமக்குள்ள வர்றதுக்கு அந்த தேவ வார்த்தையில் அந்த விசுவாசம் இருக்கு. இது எப்படிங்க நடக்கும்? மரியாதை அப்படிதான் கேட்டாங்க. நான் புருஷனை அறியேன், நான் கன்னி பண்ணு. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அங்க 1:37 ஆண்டவருடைய வார்த்தை தூதன் என்ன வந்தது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அது சொல்லுவதை செய்யாமல் இருக்கவே முடியாது. No word from God's mouth is void of power. அதுதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை நமக்கு போட்டிருக்கு. ஆனா அங்க என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது அப்படியே நிறைவேறும். அப்ப உங்க என்னுடைய வேலை என்னங்க? உனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு அவர் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஜீவனின் சாயல் தேவனின் தற்சுரூபம், சகல சம்பூரணம் பரிபூரணம் உள்ளது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இந்த ஜீவனுக்குள் இருக்கிறது. அந்த ஜீவன் அததான் இங்க சொல்ல வராரு 9ஆம் வசனத்துல. சரீர பிரகாரமாக கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் 19 வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க? சகல துரைத்தனங்களுக்கும்
சகல அதிகாரங்களுக்கும் சகல தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்க. என்ன பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்க? என்ன பரிபூரணமா? தேவத்துவத்தின் பரிபூரணம். அதைத்தானே சொன்னாருங்க 9ஆம் வசனத்துல. அததானே சொல்றாரு. 9ல சொல்லிட்டு தானே சொல்றாரு. ஏனென்றால் என்று சொல்லிட்டு தானே ஆகவே மேலும் கண்டினியூ பண்றாரு. அவர்ல மாத்திரம் இல்ல, இப்போ நீங்க அந்த ஜீவனுக்குள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3:3. அதனால என்ன சொல்றாரு? அந்த பரிபூரணத்துல நீங்க இருக்கீங்கன்னு சொல்றாரு. அததான் இங்க பார்த்தா, அவருக்குள் நீங்கள் அந்த பரிபூரணத்துக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்க. என்ன பரிபூரணம்? தேவ சாயலின் பரிபூரணம், தேவனுடைய வல்லமையின் பரிபூரணம், தேவனுடைய மகிமையின் பரிபூரணம், சொல்லிக்கொண்டே போலாம். தேவனுடைய மகத்துவத்தின் பரிபூரணம். அதுதான தேவனை தேவனாக்குகிற தேவ சாயல், தேவ ரூபம், தேவ ஸ்பாவம். அதானே அவருடைய திவ்ய ஸ்பாவம். அந்த எல்லாமே அந்த ஜீவனுக்குள்ள இருக்கு. அந்த ஜீவன் அததான் நம்ம தியானிக்க சொல்றாரு. அதை தியானிக்க 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 அந்த சாயல்ல நம்ம மாறோன்றார். அப்ப பாருங்க, இதை எபேசியர்ல சொல்லும் போது என்ன சொல்றார் பாருங்க. இந்த சாயலை, நம்முடைய சாயல், அந்த ஜீவன் நமக்குள்ள வந்தனால அவர் என்ன சொல்லுறார் பாருங்க. 1ஆம் அதிகாரத்திலேயே சொல்லிடுறாரு, 1ஆம் அதிகாரத்திலேயே சொல்லிடுறாரு. 20ஆம் வசனத்துக்கு வாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம அந்த ஜீவனுக்குள்ள இருக்கோம், அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கு. நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோம், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கு. அங்க என்ன சொல்றார் பாருங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலாக கிறிஸ்து யாரு? நான் இருக்கேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தமது வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து, இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கடமும் அதுதான், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அப்ப பாருங்க, என்னுடைய சாயல், ஜீவனின் சாயலை பார்க்கும் பொழுது எல்லாமே அது கீழே இருக்குதுப்பா. இந்த ஜீவன் அவரோட உன்னதங்களில வீற்றிருக்கு. எல்லா அதிகாரம், துரைத்தனம், பெயரிடப்பட்ட எல்லா நாமுமே எனக்குள்ள இருக்கு. இந்த பரிபூரணத்துக்கு கீழே இருக்கு, மேல இல்ல, கீழே மிதிக்கிற இடத்துல இருக்கு. மிதிக்கிறது ஒண்ணுதான், காலம் கீழே தூசியா இருக்குது. அததான் சொல்ல வராரு. அந்த ஜீவனை தான் பார்க்க சொல்றாரு. எல்லாவற்றையும், ஆஹா, என் ஆவி மனிதனின் ஜீவனுக்கு கீழே இருக்கு. என் ஆவி மனிதனில் வந்த ஜீவனுக்கு கீழே எல்லாமே கீழே இருக்கு. ஒண்ணு கூட ஏத்து நின்னு பேச முடியாது. போ அப்படின்னா போனோம், எல்லாம் கீழே இருக்கு. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, இந்த சாயலை பாருங்க, இந்த ஜீவனின் சாயலை கொஞ்சம் பாருங்க. இந்த ஜீவனின் சாயலை பார்த்து எல்லாம் என் காலுங்கீழ, எல்லாம் என் காலுங்கீழ, எல்லாம் ஒரே காரணம், அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவன், வேற காரணமே இல்லை. அததான் இங்க சொல்ல வர்றார் பாருங்க. எல்லாவற்றையும். அப்ப நான் பார்க்க வேண்டியது என்னங்க, எனக்கு விரோதமாக எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உள்ளான ஜீவனிலிருந்து நான் பார்க்கும் பொழுது என் காலும் கீழே தூசியா இருக்குது. அப்போ நான் அங்க இருக்கேன். அங்க இருந்து இங்க பார்த்தா இது இவ்வளோன்னு பாருங்க. ஆகாய விமானத்துல போகும்போது கீழே பார்க்கும்போது பெரிய பெரிய பிளாட்ஸ் எல்லாம் அவ்வளோண்டு அப்படி இருக்குது, சின்ன இந்த பிள்ளைங்க விளையாடுற டாய்ஸ் மாதிரி. அதுக்கு மேல போனா ஒண்ணுமே தூசி மாதிரி தான் இருக்கு, ஒண்ணும் தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம 3ஆம் வானத்தில் அவரோடு கூட வீற்றிருந்து இந்த ஆகாய மண்டலத்துக்கு மேலாக உள்ள இந்த ஆகாய பிரபுக்களும் இந்த அந்தகார லோகாதிபதிகளும் தூசியா இருக்கானுங்க. நம்முடைய பார்வை மாற வேண்டும், நம்முடைய பார்வை மாற வேண்டும். நம்ம பார்வை, நம்முடைய சாயல் என்ன என்று அவர் சொல்லுகிறார், அந்த பார்வையாய் மாற வேண்டும். நம்முடைய சாயல் என்ன என்று சொல்லுகிறார்,
ஜீவனின் சாயல், தேவ ஜீவனின் சாயல். அந்த ஜீவனின் சாயல் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த ஜீவனின் சாயல் அவருடைய தற்சுரூபமாக இருக்கிறது. தேவனை தேவனாக்குகிற காரிய படமாக இருக்கிறது. இங்க என்ன சொல்றாரு? சகலமும் காலும் கீழே. அது சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறது. அவர் தலையாய் இருக்கிறார். இப்போ எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இந்த ஜீவன் இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் இந்த ஜீவன் இருக்கு. என் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் இந்த ஜீவன் கிரியை செய்கிறது. அப்ப எனக்கு தோல்வி எங்கங்க, குறைவு எங்கங்க, அததான் சொல்ல வர்றார். நம்முடைய சாயலை அவர் சொல்றாருல்ல 2 கொரிந்தியர் 3:18 கண்ணாடியிலே மகிமையின் சாயல். இந்த சாயல் அங்க எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 1 அதிகாரத்துக்கு பாருங்க. அங்க எபிரேய ஆக்கியோன் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 1 அதிகாரத்திலே அவர் என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்துல, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். அப்போ என் ஜீவனுடைய சாயல் தேவனுடைய மகிமையின் பிரகாசம். அப்ப மகிமை வெளிப்படுமா வெளிப்படாதா? விசுவாசித்தா வெளிப்படும். இந்த மகிமையின் பிரகாசம் என் ஜீவனுக்குள் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஒளி வந்தது. ஏசாயா 60 தீர்க்கதரிசி ஏசாயா மூலமா சொல்றது என்ன? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, மகிமை உன்மேல் உதித்தது. அப்படியே அந்த அதிகாரம் ஃபுல்லா அப்படியே படிச்சுட்டு போங்க. என்ன சொல்லுது? நமக்குள்ள வந்த ஜீவனால நமக்கு ஒளி வந்தது, மகிமை உதித்தது. அததான் இங்க சொல்றாரு, நமக்குள்ள வந்த ஜீவனின் பிரகாசம் அது மகிமையின் பிரகாசம் என்று சொல்லுகிறார். அது மகிமையின் பிரகாசம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம். We are not ordinary, brother. இந்த சரீரத்துல பார்த்து நம்ம ஆர்டினரின்னு நினைச்சிட்டோம். இது வெறும் கூடுதான். உண்மையான மனிதன் உள்ள இருக்கான் பாருங்க, நித்திய மனிதன், நித்தியமாய் அவரோடு கூட வாழ போகிற மனுஷன் சந்தர் சிங். அவனை தான் சொல்ல வரேன். அவன் எப்படி இருக்கானா, பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் சொரூபத்தில் இப்பமே இருக்க. அங்க போன பிறகுல அவர் வரும் நாளிலே, ஒரு வினாடியிலே அவரை நாம் தரிசிப்பதினாலே அந்த சாயலாகத்தானே மாறுகிறோம். அது வெளி தோற்றத்தின் மாற்றம். நான் இப்ப சொல்றது உள்ளான தோற்றத்தின் மாற்றம். அன்னைக்கு நேருக்கு நேரா பார்த்து பூரணமா மாற போறோம். ஆனா இன்னைக்கு கண்ணாடியிலே 2 கொரிந்தியர் 3:18 சொல்றதான் சொல்றேன். அந்த மகிமையின் சாயல் என்னுடைய உள்ளான மனிதனின் உண்மையான சாயல். ஏன்? உண்மையான தேவன், ஆமேன் என்ற தேவன் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு வேணும். ஏன்? அவருடைய வார்த்தை உண்மையானது, அவருடைய வார்த்தை நீதியானது, அவருடைய வார்த்தையில் தவறே இல்லை, தவறவே முடியாது. அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதை தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கேன். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. நமக்குள்ள வந்து ஜீவனின் சாயல் பிதாவின் மகிமையின் பிரகாசம் அவர் தன்மையின் சொரூபமாயிருக்கிறது. பிதாவினுடைய தன்மையின் சொரூபம் தான் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வந்த ஜீவனின் தன்மை. அந்த ஜீவனின் தன்மை பிதாவின் தன்மை. அததான் சொல்றாரு. அந்த மகிமையின் பிரகாசம், ஜீவனின் மகிமையின் பிரகாசம் பிதாவின் மகிமையின் பிரகாசம். திரும்ப 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 அதை பார்க்க சொல்லுகிறார், பேச சொல்லுகிறார். உற்று நோக்கி பார்த்து பேசி அதில் நிலைத்திருக்கிறவனே ஆவியானவரால் அந்த சாய. அததாங்க விசுவாசம். நம்ம விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கும் பொழுதுதான் இந்த மகிமை வெளிப்படுகிறது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் அங்க மார்த்தாள் கிட்ட சொல்றத பாக்குறோம். விசுவாசம் முதல்ல வரணும். ஆனா நம்ம மனசு என்ன சொல்லுது? இந்த உலக மக்கள் சொல்ற மாதிரி உலக மனிதனுடைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு மகிமை வெளிப்படட்டும்,
யாருக்கா? அவருக்கு வெளிப்பட அவரு கொஞ்சம் வித்தியாசங்க. ஆண்டவர் அவர ஒரு வரம் கொடுத்து தெரிந்துட்டாரு அப்படின்னுவான். இல்ல, நீ விசுவாசி, அப்பொழுது நீ தேவ மகிமையை காண்பாய். என்ன மகிமை? ஜோயே ஜீவனின் மகிமை. அது பிதாவின் மகிமை, பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமை, அவருடைய தன்மை, அவருடைய சொரூபம், அவருக்குள் சகல பரிபூரணமும். அந்த சாயல் தாங்க நம்முடைய ஜீவனின் சாயல். கிறிஸ்துவின் ஜீவனின் சாயலை பார்க்கும் பொழுது நம்முடைய ஜீவனின் சாயலை பார்க்கிறோம். அதை பார்த்து பார்த்து அததான் அங்க அவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 3:18. அங்க வேற வேலையே இல்லைன்றார். ஏன்? அதை விதைத்து விதைத்து அது ஓங்கி வளர்ந்து ஏன் அவர் தானே அதெல்லாம் ஆவியானவராலே நாம் மறுரூபமாகுகிறோம். அந்த சரீர மீட்பினால சொல்லலங்க, இந்த உலகத்துல சொல்றாருங்க பவுலடிகளா. இது எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு பாருங்க. இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறதற்கு எங்களுக்கு எங்கடா தகுதி? எல்லா இடங்களிலும் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணின்னு முடிச்சிடுறாரு 2:12-14. இங்க அதெல்லாம் என்னால முடியுமா? அப்புறம் இங்க என்ன சொல்றாரு? நீங்க தாண்டா எங்க நிருபங்கள். அவ்வளவு தூரத்துக்கு உங்க வாழ்க்கை மாறுது. காரணம் என்ன? இந்த புதிய உடன்படிக்கையில் கொடுக்கப்பட்ட பாக்கியம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, எங்க தகுதி, எங்க தகுதி. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க இல்லப்பா, நாங்க இல்ல. அந்த ஜீவன் எங்களுக்குள்ள வந்துச்சு இல்ல. அந்த ஜீவன் அததான் அங்க சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதுதான் எப்படின்றது அங்க முடிக்கும் பொழுது 18ல சொல்றாரு பாருங்க. ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. அதை சொல்லிட்டு தான் இந்த சாயலாக நாம் மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். நம்முடைய சாயலை வேத வசனமாகிய கண்ணாடியிலே பார்த்து பார்த்து இப்போ நம்முடைய சாயல் குமாரனுடைய ஜீவனின் சாயல். இந்த குமாரனுடைய ஜீவனின் சாயலை பார்த்து பார்த்து தான் நம்ம மாறணும். இதுதான் தேவனுடைய திட்டம். இதுதான் அப்போ இது நான் திரும்பவும் அதான் சொல்றேன். அப்ப அது என்ன ஆகுது? நான் இப்ப சொன்னது எதுக்கு அங்க வந்தேன்? அந்த உறுதி விசுவாசம் சப்ஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா இந்த சாயல் வெளிப்படுவது மிகவும் சுலபம். இந்த சாயலை குறித்து நிறைய காரியங்கள் அவர் சொல்றாரு. அந்த சாயலை குறித்து என்ன சொல்றாரு? இந்த சாயல் உங்களுக்கு இருக்கிறபடினால நீங்க அதை விசுவாசித்தீங்கன்னா நான் செய்ததை நீங்களும் செய்வீங்கன்றார். எல்லாமே அதுதான் காரணம். நான் செய்ததெல்லாம் நீங்க செய்வீங்க. அங்க பாருங்க, இட்ஸ் நாட் a supernatural the 9 gifts அப்படின்னுவாங்கல்ல, 9 வரங்கள். அதை பத்தி அங்க அவர் சொல்ல வரல. அது ஆவியான ஒரு அனுகிரகத்தால் கொடுக்கப்படுதுன்னு அங்கேயே அவரே சொல்லிட்டார். 12ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டார் 1 கொரிந்தியர் 12. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதுங்க. அதனால இவங்க சொல்ற அது கிஃப்டட் பர்சன், அதை தூக்கி குப்பையில போடுங்க. அந்த கிஃப்டட் பர்சனை பத்தி சொல்லல. வேத வசனம் கிஃப்டட் பர்சனை பத்தி சொல்லல. விசுவாசிக்கிறவர்களால் நடக்குமான எல்லா விசுவாசியும் தான் சொல்றாரு. இந்த சாயலை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவர் செய்த கிரியைகளை தானும் செய்யலாம். விசுவாசிக்கிறவன் தான் சொல்றாரு. இந்த 9 வரங்கள் பெற்று சில பேர் அது இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல. அது எக்ஸ்ட்ராடினரியா சில நேரம் அந்த சாயல் அவர்கள் மூலமாக வெளிப்படும். அப்படித்தானே? வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஃபெய்த் கூட அப்படித்தான். எக்ஸ்ட்ராடினரியா அது சம்திங் சூப்பர் நேச்சுரல், கம்ப்ளீட்டா காட் இம்பார்ட் பண்றது. இது நான் சொல்ல வர்றது நம்ம வளர்த்து கொள்ளுகிறது ஆவியின் கனியோ அப்படின்னாரு. அதை நான் சொல்ல வரேன். அததான் கலாத்தியர்ல சொல்றாரு. இது ஒண்ணுக்கு ஒண்ணு போதும், அதை மாம்சம் செஞ்சா இது ஆவியின் கனியோ இதெல்லாம் வரும்ன்றாரு. ஆவியின் கனியில கொடுக்கிறது என்னங்க? இந்த ஜீவனின் சாயலை தான் அங்க சொல்றாரு. ஒன்னொன்னும் ஜீவனின் சாயல். அதை எடுத்து தியானிக்க வேண்டிதான், பார்க்க வேண்டிதான், பேச வேண்டிதான் உங்களுடைய என்னுடைய வேலை. நீங்க முயற்சியே செய்ய வேணாங்க.
அது தானாக நாம் அறியாத விதமாக முளைத்து கிளம்பும். இதை நம்ம செஞ்சு விதைச்சிட்டோம்னா போதுன்றாரு. இதுதான் நம்முடைய வேலை. அங்க ஆவியின் கனியின் சாயல் அங்க சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னு என்ன? ஜீவனின் சாயல், தேவனின் சாயல், குமாரனின் சாயல். அந்த சாயலும் ஒரு தடவை படிப்போமே, எடுங்க கலாத்தியர்ல 5:22 வாங்க. கலாத்தியர் 5:22 என்ன சொல்றாரு பாருங்க. ஆவியின் கனியோ, அப்போ ஆவியில் உள்ள ஜீவனுடைய கனியாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற காரியம் தான். அது ஏற்கனவே உள்ள இருக்கு, அந்த விதைக்குள்ள இருக்கு. அந்த விதை விதைச்சா இந்த கனி தான் வரும். எந்த விதையை விதைக்கிறோமோ அந்த கனி வரும்னு ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு. ஒரு மாறாத பிரமாணத்தை அந்தந்த ஜாதி அந்தந்த வகையை பிறப்பிக்கின்றாரு. அப்போ எந்த விதையை நம்ம விதைக்க போறோம் அதுதான் முக்கியம். அந்த சாயலை பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட விதை பைபிள்ல இருக்கு. ஒன்னா எடுத்து நம்ம விதைக்க விதைக்க அந்த சாயல் நம்ம மூலம் வெளிப்படுன்றார். அததான் இங்க சொல்றாரு பாருங்க. அந்த கனி, அந்த கனி ஜீவனின் கனி நம்மள வாழப்பட வேண்டும். அந்த ஜீவனின் கனியை தான் இங்க சொல்றாரு 22ஆம் வசனத்துல. அன்பு, நம்முடைய ஜீவனின் சாயல் அன்பின் சாயல். நீங்க அன்பா இருக்கணும் அன்பா இருக்கணும்னு முயற்சி செய்ய வேண்டான்றார். ஏற்கனவே நீ அன்பாதான் இருக்க. ஏன்? அந்த ஜீவன் உனக்குள்ள வந்துருச்சு இல்ல, அந்த அன்பின் சாயலை பாருன்னு தான் சொல்றாரு. ஆனா அது யாரும் பாக்குறது இல்ல. நான் தான் முயற்சி செய்து அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு போதித்தபடினால அதை ரொம்ப ஸ்ட்ராங்கோல் அரணாக நம்முடைய மனதில் இருக்கிறபடினால அதை தான் நம்ம போனோம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் ஜீவனில் இருக்கிறது தேவனுடைய அன்பு, தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய நீடிய பொறுமை, தேவனுடைய தயவு, தேவனுடைய நற்குணம், தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய சாந்தம், தேவனுடைய இச்சை அடக்கம் அப்படின்னு அங்க ஒரு லிஸ்ட் 9 கனிகளை சொல்றாரு. இது நான் முயற்சி செய்து பெறுது. ஜீவன் வரும் பொழுது இந்த 9 உள்ள வந்துருச்சுங்க, வெளியே இல்ல, உள்ள வந்துருச்சு. அதுதான் என் ஜீவன், அதுதான் என் சாயல். இந்த 9 கனிகளும் என் சாயல். ஆனா அதை நான் விதைச்சு அறுவடை செய்வதுதான் என் வேலை. அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஏன் விசுவாச வாழ்க்கை? மனிதனை தேவன் சுய சித்தம் உள்ளவராய் சிருஷ்டித்துட்டாரு. இப்போ ஆண்டவர் அவனை வந்து அப்படியே கழுத்துல இந்த இதோ போட்டு குதிரையை விரட்டுற மாதிரி மாட்டி இருட்ட முடியாது, கடிவாளம் போட்டு. அவன் சுய சித்தம் உள்ள மனுஷன். அவன் அனுமதித்தாதான் இந்த உள்ளுக்குள் இருக்க ஜீவனானவர் வெளியே வந்து தன்னை காண்பிக்க முடியும் மகிமையின் சாயல. அவன் அனுமதிக்கலன்னா அவர் சும்மா சைலண்டா தான் இருப்பாரு. அவர் சைலண்டா இருக்கிறதுக்கு வரல. திரும்பவும் நான் சொல்றேன், அவர் வாழ வந்தவர். அவர் வாழ வந்தவர் நம் மூலமாக தம்முடைய திட்டத்தை தம்மை உலகத்திற்கு காண்பிக்க வந்தவர். ஆனா நீங்களும் நானும் அனுமதிக்கலனா ஏன்? இந்த உலகத்துல நம்ம அவ்வாறு சிருஷ்டித்து இந்த உலகத்தை முழுவதுமா நம்ம கையில கொடுத்துட்டாரு. நம்ம மூலமா தான் ஒரு சரீரம் வேணும், அதுக்குதான் நமக்குள்ள வராரு. ஒரு சரீரம் இல்லாம அவர் இங்க வேலை செய்ய முடியாது, தம்மை காண்பிக்க முடியாது, தன்னுடைய திட்டத்தை காண்பிக்க முடியாது. அப்படிதானே? அவரை எக்ஸிபிட் பண்ண முடியாது. அவரை எக்ஸிபிட் பண்ணணும், அவர் ஆவியா இருக்காரு, ஒருத்தரும் பார்க்க முடியாது. அவருடைய சாயலை யாரும் பார்க்க. ஆனா ஒரு சரீரத்தின் மூலமாக அவர் உள்ள வந்து அந்த சாயலை காண்பிக்க விரும்புகிறார், தன்னை காண்பிக்க விரும்புகிறார். அதற்கு நம்ம பெர்மிஷன் கொடுத்ததுதான் ரட்சிப்புல அவரை ஏற்றுக்கொண்டோம் பாருங்க. அவர் willingness by faith we received him. அப்போ அன்னைக்கு எப்படி நம்ம அவருக்கு அனுமதி கொடுத்தோம், willingness கொடுத்தோம்? by faith we received him. திருப்பி அதே தாங்க அவர் நம்மள வாழ்றதுக்கும் by faith you give him permission. by faith alone you give him permission. faithனா என்னங்க?
ஃபெய்த்னா என்னங்க? இத தியானித்து அப்படித்தான் இருக்கிறேன்ற உறுதி நிச்சயம் வந்து அத அப்படியே பேசி செயல்பட ஆரம்பிக்கிறீங்களா? விசுவாசத்துல. விசுவாச செயல்பாடு. அதுதான் விசுவாசம். செயல் இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ நீங்க செயல்பட கால தூக்கி வச்சிட்டீங்கன்னா, அந்த விசுவாசம் உள்ளான இருக்க ஜீவன அப்படியே ஒரு முறுப்பி விட்டு எல்லாத்தையும் பட படன்னு அது செஞ்சு முடிச்சிருது. அப்படிதானே? அந்த சிவந்த சமுத்திரத்துல கால வச்சதுமா டக டக டகடா ஏன் அது வரைக்கும் பிரியல. இவங்க நின்னுட்டு அது பிரியட்டும். அது பிரியட்டும். ஆண்டவர் சொன்னார்ல. மோசே ஆண்டவர் சொன்னார்ல. நாங்க பாத்துக்கிட்ட பிரிஞ்சு தூக்கி கால வச்சேன். நடக்காது. செங்கடலும் அப்படிதான். அவங்க கால் வைத்த மாத்திரத்துல பிரியுது. நீ உன் கால் மிதிக்கும் எந்த இடத்தையும் நான் உனக்கு தருவேன் அர்த்தம். நீ விசுவாசித்துட்ட அங்க நான் வந்துட்டேன். நான் என்ன அலோவ் பண்ணிட்டேன். நீங்க தேவனை அலோவ் பண்ணுவது பெர்மிட் பண்ணுவது அப்படிதானே அனுமதிப்பது உங்க விசுவாசத்தினால. இததான் சில போதகர் சொல்றத ஒதுல. யூ மேக் அ டிமாண்ட் ஆன் காட் டு ஒர்க் ஃபார் யூ. யூ மேக் அ டிமாண்ட் ஆன் தி ஜோய் அண்ட் லைஃப் டு ஒர்க் ஃபார் யூ பை யுவர் ஃபெய்த்ன்றாங்க. அத டிமாண்ட்ன்றாங்க. நான் அத டிமாண்ட்னு சொல்லல. தேவனை போய் நீங்கள் நானும் டிமாண்ட் பண்ண முடியுமா? அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. அந்த ஜீவனை நம்ம டிமாண்ட் பண்ண முடியும்ன்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விசுவாசத்தினால அவருக்கு அனுமதி கொடுக்கிறோம். அந்த ஜீவன் எப்போ ஆக்டிவேட் ஆகி வெளியே நமக்கு அந்த மகிமையின் சாயல் காணப்படுகிறது? எப்போ காணப்படுகிறது? விசுவாசத்தினால. அதனாலதான் நான் போன வாரம் கூட உங்களுக்கு சொன்னேன். எபேசியில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. எபேசி நிருபத்துல அந்த ஜெபத்துல 3ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனங்களை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க. 20ஆம் வசனத்துல நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எப்போ கிரியை செய்வாருங்க? விசுவாசிக்கும் போது கிரியை செய்ய வல்லவராய் அவருக்கு மகிமை. அப்பதான் அந்த அவர் கிரியை செய்யும் பொழுதுதான் இந்த மகிமை வெளிப்படும். அததான் சொல்றாரு. அவர் கிரியை செஞ்சாருன்னா உங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் அங்க அடிபட்டு போகும். நீங்க நினைப்பீங்க எனக்கு ஒரு 1000 ஆத்துமா வரணுமாண்டவரன்னு. அவரு கிரியை நாங்க முடியவே முடியாது. என்ன பண்ண அவ்வளவு தூரத்துக்கு கூட்டம் வந்து சேரும். அது அப்பதான் அது மகிமைப்பட முடியும். அவருடைய மகிமை சாயல் வெளிப்பட முடியும். அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில். அப்போ விசுவாசத்தினாலே ஜோய ஜீவன் உங்கள் இருதயங்களில். அந்த விசுவாசத்தினாலே வரும் பொழுதுதான் இந்த வேண்டிக் கொள்வதை விட நினைப்பதை விட அந்த விசுவாசம் இருதயத்துல வந்துருச்சுன்னா ஜோயே ஜீவன் என் இருதயத்தில் என்ற விசுவாசம் இருதயத்துல வந்துருச்சுன்னா அங்க அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன் அந்த விசுவாசத்துல நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். பவுலடியில சொல்லல அந்த கிருபை என்னை விருதாவாக இருக்க விடவில்லை. அவருடைய ஊழியத்தை அப்படியே நம்மளால இமேஜின் கூட பண்ண அவ்வளவு தூரத்துக்கு எப்படிப்பா முடிஞ்சிச்சு அந்த காலத்துல. அந்த வசதிகளை ஒண்ணுமே இல்லாம அவங்க மத்தியில் இவர் எப்படி ஆசியா கண்டம் முழுவதும் போய் ஐரோப்பா கண்டத்திற்கே வந்துட்டார். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே நீங்களும் நானும் போல. அவர் பாருங்க என்ன காரணம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த கிருபை அது ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டது கிருபை. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன். we are gifted persons. கொடுத்து வச்சவங்க இந்த ஜீவனை பெற்றவங்க சகல பரிபூரணத்தை பெற்றவங்க. அப்போ எல்லாமே முடியும். அங்க முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. ஏன் இது தேவனுடைய ஜீவன், தேவனுடைய தற்சொரூபம், தேவனுடைய சாயல். தேவனுக்கு முடியாதது ஒன்றும் இல்லை. இந்த ஜீவன் எனக்குள் இருக்கிறபடியால் என்னாலும் முடியாதது ஒன்றும் இல்லை. அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாருங்க. நான் விசுவாசத்தை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவேன், இந்த விசுவாசம் தான் நம்மை தேவனாக வாழ வைக்கிறதுன்னு சொல்லுவேன். ஆனா உண்மையான கருத்து என்ன? இந்த ஜீவன் தான் நம்மை தேவனாக வாழ வைக்கிறது. அதை விசுவாசத்தினால நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக்கிட்டார்.
நம்ம இத்தனை நாள் இதை உபவாசம் பண்ணணும், ஜபம் இதெல்லாம் மனிதன் கொண்டு வந்தது. இதெல்லாம் நம்முடைய சரீரத்தை, அதுதான் அங்க 2 கொலை செயல் இதெல்லாம் சொல்லும் பொழுது அங்க ரொம்ப அழகா சொல்லிடுறாரு. இந்த பரிபூரணம் இருக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் மனுஷன் கொண்டு வந்ததுப்பா, இதெல்லாம் சரீர கட்டுப்பாடுக்கு தான் முடியுன்றது அங்க கொலை செய்ய 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. ஆனா இந்த விசுவாசம் தான் அங்க சொல்லிடல. 2ஆம் அதிகாரம் 6, 7லயே அதை முதல்ல சொல்லிட்டு, அதை வேணா திருப்பி உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல சாரி, எபேசியர்ல இருக்கு. கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆரம்பத்திலிருந்து அதை தான் அவர் சொல்லி கொண்டு வருவார் அங்க. 2ஆம் வசனத்துல பாருங்க. உங்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயம், அதுதாங்க விசுவாசம். உணர்வின் பூரண நிச்சயம் பேரு விசுவாசம். வெளிப்பாட்டு அறிவு, அத வெளிச்சம். அததான் சொல்றாரு. எல்லா ஆயுசும் உரையிலாக வேண்டும் என்று விரும்புகிறேன். அது எத? இந்த ரகசியம். பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறாங்க. அவர் சொல்றாருல 14:20 யோவான்ல, நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், அததான் சொல்றாரு. அந்த ரகசியத்தை கொடுத்த ஒரு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் ஐஸ்வர்யமா நமக்கு உண்டாகணும்னு சொல்லிட்டு, கிறிஸ்துவுக்குள் எல்லாமே அங்க அறிவு ஞானம் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதை சொல்லிட்டு தான் ஒருத்தனும் உங்களை ஏமாத்திடக்கூடாது. நீ இதெல்லாம் செஞ்சா இனிதான் உனக்கு தொப்புன்னு வரப்போகுது, ஏமனா உனக்கு இம்பார்ட் பண்ணுவான் தலைமையில கை வச்சு, நம்பாத, ஏமாத்தாத, ஏமாறுறவன் கண்ட போய் மாட்டிக்காத. அதை தான் அவர் இங்க சொல்றாரு. இது எல்லாமே பரிபூர்ணமா உனக்குள்ள வந்துட்டார். ஏன்? அவருக்குள்ள நீ ஒன்றாயிட்டா அவருடைய ஜீவன் உன்னுடைய ஜீவன். ஆகவே அந்த ஜீவன் தேவனுடைய ஜீவன், சம்பூரணம், கிறிஸ்துவின் ஜீவன். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஒருவனும் நயவசைப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அந்த சரீரம் தூரமாக இருந்தும் நான் பார்த்து சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் சகல பொக்கிஷமும் நமக்குள்ள இருக்கிறபடியால், அப்படிதானே? கிறிஸ்துவுக்குரியதெல்லாம், கிறிஸ்துவை கிறிஸ்துவாக்கினதெல்லாம் எனக்குள் இருக்கிறபடியால், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறபடியால், நீங்க எப்படி அந்த ஜீவனை பெற்றுக் கொண்டீர்களோ அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். ஐயா, விதைய விதைச்சாதான் முத விதை கீழே போனாதான் அப்போ தண்ணீர் எல்லாமே வாயில வசனத்தை பேசுறது தான், வசனத்தை தியானிக்கிறது தான். அப்பதான் வேர் கொண்டாதான் மேல துளிர் எழும்பும். வேர் இல்லைன்னா எழும்பாது. அதான் சொல்றாரு, வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் எல்லாமே விசுவாசத்துல சொல்றார். அவர் விசுவாசத்தில் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, என்ன விதம்? தேவ ஜீவன், தேவ சாயல், அதுல உறுதிப்பட்டு சோத்திரத்தோடு அந்த விசுவாசம் வந்த பிறகு, நான் சொன்னல, அந்த உறுதி நிச்சயம் வந்த பிறகு எதிர்பார்ப்பே போயிடுச்சு. ஏன்? அதை ஏற்கனவே வந்த பிறகு எதிர்பார்ப்பு இருக்குமா? ஹோப் இருக்குமா? இப்போ வந்துருச்சு. இப்ப என்னதான் இருக்கு? எதிர்பார்ப்பு இல்ல, சோத்திரம் தான் இருக்கு, டான்ஸ் தான் இருக்கு, பாடல் தான் இருக்கு. அததான் சொல்றாரு. அததான் ஆபிரகாம் பத்தி அப்படித்தான் சொல்றாரு. ரோமர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து அங்க விசுவாசத்தை கொடுத்து சொல்ற படத்தை பாருங்க. அதான் சொல்றான், தேவனை மகிமைப்படுத்துகிறார். எப்பங்க? இந்த இருதயத்துல அந்த விசுவாசம் வரும்போது, அததான் இங்கேயும் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, விசுவாசத்தில் உறுதிப்படுகிறது என்று சொல்லுகிறார். விசுவாசத்தில் உறுதிப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? ஐ நோ அந்த உறுதி, அப்படிதானே? தேவ ஜீவன் தான் எனக்குள்ள இருக்கிற ஜீவன், என் ஜீவன் அல்ல. சந்திரசிங்கம் வாழ்றதுக்கு, நான் தேவனா கிறிஸ்துவா வாழ்றதுக்கு, அந்த உறுதி வர வரைக்கும் அதை எப்படி பெருகணும்னு தான் சொல்றார். இதுதான் நம்முடைய வேலை. சும்மானா ஜீவன் உண்டு, நான் பரலோகம் போறேன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒருத்தனும் உங்களை நயவசனிப்பன. இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். இன்னைக்கு இருக்க சபையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப அழகா அங்க சொல்லிட்டாரு. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா 2ஆம் அதிகாரத்தை, விசுவாசத்தை நல்லா புரிஞ்சுக்குவோம், இந்த ஜீவனை நல்லா புரிஞ்சுக்குவோம்.
அதை சொல்லிட்டு தான் 3ஆம் அதிகாரத்துல அந்த நாடுங்கள் தேடுங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு. உங்க போக்கஸ் டோட்டல் அக்கன் இது மேல இருக்கணும், இந்த ஜீவன் மேல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் போறாரு அது. ஆனா அதுக்கப்புறம் அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு கீழே 10, 11 வசனங்களுக்கு மேல இந்த ஜீவனே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நடைமுறை வாழ்க்கைக்கே போறாரு. அப்போ உங்க பார்வை இந்த பக்கம் திருப்பிட்டு தான் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க யாரா இருக்கிறீங்க, என்ன செய்ய முடியும் இந்த ஜீவனை பெற்றபடி நான் சொல்லிட்டு தான் அந்த வாழ்க்கை எப்படின்றத அங்க காண்பிக்க போறார். எப்பேற்பட்ட வாழ்க்கை நம்ம, அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா நமக்கு என்ன பண்ணிட்டோம், முன்னால தூக்கி இதோ போட்டுட்டோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவனின் சாயலை சொல்லல, அது என்னென்னலாம் பண்ணுன்றதையும் சொல்லல, அது எப்படி செயல்படணும் சொல்லல. அந்த சாயல் அன்பின் சாயல், அன்பாயிரு. அந்த சாயல் சாந்த குணத்தின் சாயல், சாந்தமாயிரு. அந்த சாயல் விசுவாசத்தின் சாயல், விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்படியா விசுவாசம் உள்ளவனா இருக்க முடியும், எப்படியா சாந்த சுயந்தியா இருக்க முடியும்? நானும் முயற்சித்து பார்க்கறேன்னா முடியலையே. அதுக்குனால தானங்க அவர் வந்தாரு. என்னால முடியாது. ஒருவனும் ஒரு காலம் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றினதே இல்லை. அதற்கு தானங்க அவர் வந்தாரு. இந்த சாயல சொல்லிடலாம் ஈஸியா, இதுதான் தேவ சாயல், இப்படி நீ வாழு வாழு வா. இதுதான் சபையில வாரம் வாரம் பிரசங்கிக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி பிரசங்க பண்ணலங்க. பவுலடியார் மூலமாக ஆவியானவர் உன் சாயலை பாடுறான்னு சொல்லி சாயலை விளக்கி காண்பிக்கிறார். அப்புறம் அதுல விசுவாசத்துல உறுதிப்பட்டு அந்த சாயலை வெளிப்படுத்த சொல்லுகிறார். எல்லாமே கிருபை, விசுவாசத்தின் மூலமாய் வாழுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஜீவனில் வாழ்வதும் அந்த வாழ்க்கை தான். ஏன் இந்த ஜீவன் கிருபை தானே சொல்றாரு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முடியுமா தானே சொல்றாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல அதை சொல்றாருல்ல, நம்ம பார்க்கிறோம்ல. எல்லாமே அதன் தேவ கிருபை என்றுதான் அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த கிருபை ஆய் இருக்கிறபடியால் ரோமர் 4:16 உங்களுக்கு திரும்ப சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது கிருபையாய் இருந்தால், எது கிருபையாய் இருந்தால், இந்த தேவ ஜீவன் என்னில் இருக்கிறது வெளிப்படுவது அது கிருபையாய் இருந்தால், நான் விசுவாசத்தில் அதில் வாழ்வது நிச்சயம். அடிச்சார் ஒரே அடியா, நிச்சயம். அப்சல்யூட் சர்டனிட்டி. ஏன்? அது கிருபை. அப்ப கிருபைனா என்ன அர்த்தம்? என் கிரியைக்கு அங்க இடமே இல்லை. 1 இன்ச்சு கூட இல்லை, 1% கூட இல்லை, 1/2% கூட இல்லை, 1/4% இல்லை, எல்லாமே. அப்போ என் கிரியை இருந்தா ஒரு சந்தேகம், என் கிரியை வேற உங்க ஒரு அவரு எக்ஸ்பர்ட், அதனால அவருக்கு நடக்கும். எனக்கு இங்க அப்படியே இல்லைன்ட்டாருங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் ஃபுட்டிங், சமம். அது கிருபை. நீ விசுவாசித்தா போதும் அந்த மகிமையின் சாயலை வெளிப்படுத்த முடியும். அது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஏன்னா இந்த ஜோய ஜீவன் கிருபை. அந்த கிருபையை விசுவாசத்தினாலே பெற்றோம். அந்த கிருபையை விசுவாசத்தினாலே வெளிப்படுத்துகிறோம். வேற வழியே இல்லை. அததாங்க வேதம் சொல்லுது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் நுகம் மெதுவாயும். இது நம்ம மூளைக்கு ஏத்துக்க மாட்டேன்னுது. நான் நேத்து வாக்கிங் போக ஒரு கார்ல ஒருத்தர் பெருசா போட்டிருக்காரு. நான் பார்த்து சிரிச்சுட்டே போனேன். நோ பெயின் நோ கெயின். ஐயா, உடம்பு வலிக்கலன்னா ஒரு ஆதாயம் இல்லைன்னு அவர் எழுதி போட்டிருக்காரு. ஆனா எங்க ஆண்டவர் சொல்றாரு, உடம்பு வலிக்காத, நீங்க பிரயாசப்படாத, நீங்க கட்டாத, அப்படித்தானே எங்க ஆண்டவர் சொல்றாரு. அந்நிய ஜனங்களின் பிரயாசத்தின் பலனை நான் உங்களை முன்குறித்தம் பாருங்க, உங்களுக்கு கிருபையா அதை கொடுத்துட்டேன்டான்றார். இது நான் பிரயாசப்படவே வேண்டாம். இந்த தேவ ஜீவனில் வெளிப்பட வேண்டும். அவர் பிரயாசப்பட்டு சிலுவையில எல்லாமே செய்து முடித்துட்டாரு. இப்ப எனக்கு அவர் வைத்திருக்கிறதெல்லாம், அவர் பிரயாசப்பட்டதை, அவர் செய்து முடித்ததை கிருபை என்று வேதம் சொல்லுகிறபடியால் நான் அதை விசுவாசத்தினாலே பெறுவது, விசுவாசத்தினாலே சுதந்திரிப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார் ரோமர் 4:16. எடுத்து தியானிங்க. அதிக நிச்சயம்.
அப்ப நான் ஜீவனில், நீங்க ஜீவனில் வாழ்வது விசுவாசத்தில் ஏன் விசுவாசத்தில் அது நீங்க பார்த்து பார்த்து அந்த விசுவாச படம் எண்ணம் உறுதி நிச்சயம் வந்த பிறகு நீங்க அப்பார் வாழ ஆரம்பிக்கும் பொழுது எப்படி என் சரீரத்தில் அன்னைக்கு தெய்வீக சுகம் வெளிப்பட்டதோ அதே மாதிரி இந்த ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுதான் வேதம் சொல்லும் சத்தியம். இந்த ஜீவனில் நாம் வாழ அழைக்கப்பட்டவர்கள், இந்த ஆவியின் கனியில் நாம் வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆனா இதுக்காக நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டான்றார். இளைப்பாறுதலில் பிரவேசிக்க சொல்லுகிறார். என்ன பிரயாசம் சொல்லுகிறார்? இது எனக்கு உண்டு, இதை எனக்கு அவர் தந்திருக்கிறார். அந்த உறுதியிலே பிரவேசிக்க சொல்லுவார். இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது அந்த விசுவாசத்தில் பிரவேசிப்பது. எனக்கு ஜீவன் உண்டு, அந்த ஜீவனில் நான் வாழ்கிறேன். வாழ போறேன் இல்ல, விசுவாசம் வந்துட்டா வாழ்கிறேன், நம்பிக்கை வந்துட்டா வாழ போகிறேன். ஹோப், இது ஃபெய்த். எப்போ வரும்? எங்க இருந்து வரும்? ஆத்மாவில இருந்து வராது, மனதில் இருந்து வராது, ஆவியில இருந்து. அதனாலதான் பவுலடியார் சொல்லுகிறாரு, இத நான் விசுவாசித்தேன், ஆகையினால வாயில பேசுறேன். காணப்படுகிற என்னுடைய வெளி சாயலை அல்ல, உலான சாயல் தேவ ஜீவனின் சாயலை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் நான் காணுகிறதெல்லாம் அதி சீக்கிரம் நீங்கி போகின்றாரு. திரும்பவும் அதான் சொல்றாரு, நான் காண்கிற என்னுடைய வெளித்தோற்ற வாழ்க்கையின்படி வாழ்பவன் அல்ல, காணாத விசுவாசம் ஜீவனை குறித்து சொல்லுகிறது, அதன்படி வாழ்கிறவன் என்று சொல்லுகிறார். அங்க 2 கொரிந்தியர் 5:6 வரும் பொழுது அததான் தொடர்ந்து அவர் சொல்லிக் கொண்டு போவதை பார்க்கிறோம். நம்முடைய சாயல் அத வேதத்துல பார்ப்போம். அந்த சாயலை பார்த்து பவுலர் திரும்ப அந்த ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். எடுங்க 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுங்க. நாம் எல்லோரும், எல்லோரும்னா அது கிருபையா இருந்தா தாங்க எல்லோருன்ற வார்த்தையே போட முடியும், இல்லைன்னா அது வித்தியாசமா. ஆனா இங்க என்ன சொல்றாரு? அது கிருபையா இருக்கிறபடினால குப்பை நீங்க என்னமா சொல்லுங்க அவனை பத்தி. இவன் பெரிய பாவி, இவன் சின்ன பாவி, இவன் பெரிய பாவம், கொலகார பாவி ரசிக்கப்பட்டான், இல்ல விபச்சாரக்கார, என்னமா சொல்லுங்க. இவன் படிச்சவன் படிக்காதவன், இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன், இந்த பாசபை, என்னமா சொல்லுங்க. இங்க என்ன சொல்றாரு? எல்லோரும் திறந்த முகமாய். நமக்கு இப்ப திறந்த இது வந்துருச்சா? திறந்துருச்சா? என்னைக்கு ஜீவனில ஆவியை பெற்றோமோ அங்க நம்முடைய ஆவி பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு திறப்பு உண்டாயிற்று. அதான் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமையை, அந்த மகிமையின் சாயலை, அந்த தற்சொரூபத்தை, இந்த பரிபூரணத்தை, தேவத்துவத்தின் பரிபூரணத்தை கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை காண்கிற மாதிரி இந்த வேத வசனத்திலே பார்த்து ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த தேவனுடைய ஜீவனின் தற்சொரூபத்தில், அந்த பரிபூரணத்தில், அந்த தேவனுடைய தன்மையில் நாம் மாறுகிறோம் என்றால் என்ன? சரீர மண்டலத்தில் அவ்வாறு மாறுகிறோம் என்று சொல்லுகிறார். உள்ளான மாற்றத்தை அவர் உண்டு பண்ணிவிட்டார். உள்ளானதில் அந்த ஜீவனின் சாயலில் இருக்கிறோம். அதை வெளியே கொண்டு வருவதற்குத்தான் இந்த வேத வசனம், கண்ணாடியாகிய வேத வசனம். அதை பார்த்து என் சாயல் என்ன, நான் எப்படி இருக்கிறேன். இந்த வெளி சாயல கண்ணாடியில பார்க்கிறோம், ஆனா உள்ளான சாயலை இந்த கண்ணாடி இல்ல, வேத வசனமாகிய கண்ணாடியில பார்க்க சொல்றாரு. அதுல பார்க்கும் பொழுதுதான் காணாதவைகளை காண்கிற கண்களாகிய விசுவாசம் வருகிறது. விசுவாசம் என்பது காணாத என் ஆவியின் சாயலை காண்கிறது. அந்த காணாதவரை காண்கிற விசுவாசமாகிய கண்கள் வந்துவிட்டா நான் அப்படிதான் வாழுவேன். அதான் அந்த சாயலாக தானே. அங்கேயும் நான் இல்ல, நான் விசுவாசத்துல தான் கால் எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே அந்த ஆவியானவராலே எல்லா காரியங்களும் நடக்கிறது. அததான் சொல்ல வருகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த தேவ சாயலில் நாம் எல்லோரும் வாழ முடியும். எல்லோரும் வாழ முடியும். போதகர் மாத்திரம் அல்ல, நேற்றுதான் மறுபடியும் பிறந்தவன். அது யாரா இருந்தாலும், எவ்வளவு சிலை வணக்கத்தில் இருந்து மாறி வந்திருந்தாலும், அவங்க இந்த தேவ சாயலை வெளிப்படுத்த அவரால முடியும். ஆவியானவர் அவர்தான் மறுரூபப்படுத்துகிறவர். அவர்தான் இருதயத்தில் இந்த விசுவாசத்தை உண்டு பண்ணும் வெளிச்சத்தை தர சாட்சி கொடுப்பவர். இதை நான் தியானிக்கிறது மாத்திரம்தான் என்னுடைய வேலை. இதை தியானிக்க 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 ஆவியானவர், அப்படிதானே? விசுவாச கேள்வி நாங்க பவுலடிகளார் சொல்லும் பொழுது கலாத்தியர் 3:4-5 என்ன சொல்றாரு அங்க பாருங்க. தேவ வார்த்தை, விசுவாச வார்த்தை இருக்கும் பொழுதுதான் ஆவியானவர் வெளிச்சம் தந்து அற்புதங்களை அப்படின்னு அந்த சாயலை நம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீங்க பேசின வார்த்தை ஆண்டவரே, வேதத்தில் உள்ள ரகசியங்களை காண நீங்க எங்க கண்களை திறந்தீங்க ஆண்டவரே. இதை ஏனோ தானோன்னு நாங்க கேட்டுட்டு அதை விசுவாசியாதபடி, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல இராதபடி திருஷ்டாந்தமாய் அவைகள் எங்களுக்கு எழுதப்பட்டதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த திருஷ்டாந்தத்தை நாங்க எப்பவுமே நினைத்து கொள்ளட்டும். ஆபிரகாமை போல வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தவர்களை உங்கள் விசுவாசத்தினாலும் மன உறுதியினாலும் சுதந்தரிக்க ஜாக்கிரதையாய் இருங்கள் நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொருவரும், இதை பிரசங்கிக்கிற நானும் ஆண்டவரே, ஜாக்கிரதை உள்ள இருதயத்தோடு நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.